வாங்க திங்கட்கிழமை காலையில் ஒரு குட்டி விளாக் பார்த்தலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஆலு சப்பாத்தி தான். இதுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சுட்டு அதில் சில மசாலாக்கள்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த சைடு எப்பவும் போல் சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு நல்லா திரட்டிட்டு நடுவில் இந்த உருளைக்கிழங்கு மசாலா வச்சுட்டு பொறுமையாக தேய்ச்சி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு ரவுண்ட் ஷேப்போ என்ன ஷேப்போ ஒரு பொறுமையாக தேய்க்கணும். ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறம் படப்படன்னு தேய்ச்சோம் அப்படின்னா எல்லாமே வெளியில் வந்துடும். அது ஒரு பொறுமையாக திரட்டி தேய்ச்சோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இது பார்த்திங்கன்னா இதுக்கு எந்த தொட்டுக்கையுமே தேவையில்லை, சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் அப்படியே நம்ம தோசைக்கல்லில் போட்டு 2 சைடும் நல்லா வேக விட்டு நெய் இல்லை பட்டர் போட்டுக்கலாம். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா எண்ணெய் கூட விட்டு 2 பக்கமும் நல்லா சுட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான ஆலு சப்பாத்தி ரெடி ஆகிடும். என் ஹஸ்பண்ட் கூட கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, திங்கட்கிழமை காலையில் இதெல்லாம் உனக்கு தேவையா கோபால் அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே இன்றைக்கி லஞ்ச் ரொம்ப பெருசாக இல்லை, ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வச்ச மீன் குழம்பே இருந்துச்சு. அதே வச்சு மீனும் பெசரி வச்சுருந்தேன் வறுக்கிறதுக்காக. ஸோ அதை வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்கும் அதே தான், மீன் குழம்பு முட்டை பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா பிள்ளைங்கள்ட்ட நம்ம பொய் சொல்லி வளர்க்குறத விட இங்கே போகிறேன் அம்மா ஊசிலாம் போட போல் இந்த வேலையாக போகிறேன் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி பழகுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், அதுக்கப்புறம் அவங்களே ரியலைஸ் பண்ணிவிடுவாங்க. நமக்கும் வளர்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.